பத்மஸ்ரீ விருது எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு இப்போ தான் நியூஸ் வந்தது. நான் எல்லாமல்ல ஆண்டவனுக்கும் என்னுடைய குருநாதர் காஞ்சி சங்கராச்சாரியர்கள் எல்லோருக்கும், என்னுடைய குடும்பம், என்னோட ஐஐடி மெட்ராஸ் இருக்கிற ஃபேக்கல்ட்டி, ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ், அலுமினை, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், என்னுடைய ஃபேமிலி எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ஒரு தனி மனிதனாக இந்த அளவுக்கு என்னால் உயர்ந்திருக்க முடியாது உங்களோட சப்போர்ட் இல்லாமல். இந்த தேசத்தை விக்ஷித் பாரத் 2047 அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோட நம்ம பாரத பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் பலமுறை அதை சொல்கிறார்கள், பல மீட்டிங்கில் அதை பற்றி பேசுகிறாரு. அதற்காக அந்த விக்ஷித் பாரத் 2047 அடைவதற்காக என் உயிரை கொடுத்து அதற்காக உழைப்பேன் என்று இந்த தருணத்தில் சொல்ல விரும்புகிறேன். சார், இந்த நிலை வரை உங்களோட வாழ்க்கை பயணத்தில் மிக முக்கியமான திருப்பு முனையாக இருந்தது சார்? எனக்கு பெரிய திருப்பு முனை நான் ஐஐடி மெட்ராஸில் ஒரு வாத்தியாராக சேர்ந்ததுங்க தான் என்னோட பெரிய திருப்பு முனை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த துறையில் தொடர்ந்து நிலைநிறுத்தியது சார் நம்பிக்கையா, பயிற்சியா அல்லது மக்களின் ஆதரவு? மூன்றுமே சொல்லணும். ஏன்னா ஒரு நமக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கணும், இந்த நாட்டில் இதை செஞ்சால் அது நன்னா வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இழந்தால் எதுவுமே இருக்க முடியாது. அந்த நம்பிக்கை ஒண்டி இருந்து போகாது, முயற்சி நிறையா எடுக்கணும். அந்த முயற்சி ஒண்டி போகாது, நான் சொன்ன மாதிரி மக்களோட ஆதரவு, நம்ம சுற்றி இருக்கிறவர்களோட ஆதரவு, இது மூன்றும் சேர்ந்தாதான் ஒரு இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும். இந்த விருது உங்களுக்கு கூடுதல் பொறுப்பை ஏற்படுத்துதா? நிச்சயமாக கூடுதல் பொறுப்பை ஏற்படுத்துது, கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏற்படுத்துது. நிச்சயமாக நாட்டுக்கு உழைக்கணுங்கிற பெரிய உந்துதல் இன்னும் நிறையா வந்திருக்கு. இன்றைய தலைமுறைக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார்? நாட்டுக்காக பணம், பதவி, புகழ் எல்லாமே வேண்டாம்னாலும் உங்களை தேடி வரும். அந்த நாட்டுக்கு உழைக்காமல் இதுக்காக நீங்கள் இதை பணமோ பதவியோ புகழையோ நோக்கி நீங்கள் சென்றால் இந்த நாட்டுக்கும் உழைக்க முடியாது, இதுவும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் நாட்டுக்காக உழைக்கணும் அப்படிங்கிறத என்னோட இளைஞர்களுக்கு எல்லோருக்கும் என்னோட இந்தியாவோட மெசேஜ். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.